இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நற்செய்தி பணியில ஒவ்வொருவரையும் எவ்விதமாக ஆண்டவர் பயன்படுத்துகிறார் என்று நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில இன்று நற்செய்தி பணியில வழி விலகின தன்னை கடினப்படுத்தி கொண்ட யோனாவை ஆண்டவர் எப்படி பயன்படுத்தினார் என்று நாம் தியானிக்க இருக்கிறோம். யோனா 1வது அதிகாரத்தை நம்ம எடுத்து வைத்துக் கொள்வோம். இந்த யோனாவுக்கு அந்த முதல் வசனத்திலே இருக்கு, கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, நீ பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லிதான் இந்த யோனாவுக்கு ஆண்டவர் சொல்றாருன்னு. நம்ம அநேக வேலைகள்ல நம்ம கேட்கிறவர்களாக மாத்திரம் இருக்கிறோம். என்ன, நம்ம பிரசங்கிக்கிறவர்களாகவும் சில வேலைகளிலே செயல்பட வேண்டியுள்ளது. சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாகவும் நம்ம செய்ய வேண்டும். நம்ம களத்துல இறங்கி நம்ம வேலை செய்யணும். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட இந்த ஊழியத்தை நம்ம நிறைவேற்றுகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். இந்த யோனா பாருங்க, ஆண்டவர் எங்க போ சொல்லியிருக்காரு, நினிவேக்கு போக சொல்லியிருக்கிறாரு. ஆனா இந்த யோனா நினிவேக்கு போகாம ஆண்டோடைய சமூகத்திலிருந்து விலகி தர்சீஸ்க்கு போறாரு. சரியா? நினிவேயும் தர்சீஸும் எப்படின்னா கிழக்கும் மேற்கும் மாதிரி. அப்படி அந்த நினிவேக்கு ஆப்போசிட்ல, அப்படி நேர ஆப்போசிட்ல இருக்கிறது தான் இந்த தர்சீஸ். பாருங்க, இந்த யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அப்படி டேன் ஆகி அப்படி வழி விலகி போயிருந்தார். சரியா? வழி விலகி போயிருந்தாரு. நமக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை, நம்ம எதுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு, அதுக்கெல்லாம் ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, நம்ம வேலையை பார்ப்போம், நம்ம பிஸ்னஸே நம்ம பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ்ல மாத்திரம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். சண்டே சர்ச்சுக்கு போறோமா அதோட முடிச்சுக்கிடுவோம். மற்றபடி சண்டே கிளாஸ் எடுக்கிறதோ அல்லது யூத் மீட்டிங்ல உட்காந்து மெசேஜ் கொடுக்கறதோ அதெல்லாம் வேண்டாம். நம்ம கரெக்டா நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு போவோம்னு சொல்லிட்டு கர்த்தருடைய சமூகத்திற்கு விலகினவனாக இந்த யோனா போகிற நம்ம பார்க்கலாம். நம்ம கூட அநேக வேளைகள்ல இப்படிதான் கர்த்தருடைய சத்தத்திற்கு விலகி ஓடுகிறவர்களாக நம்ம இருக்கிறோம். நம்ம இப்படி விலகி ஓடும் பொழுது, கீழ்ப்படியாமல் விலகி ஓடும் பொழுது, இந்த யோனாவுக்கு பாருங்க பெருங்காற்று கொந்தளிப்பு அந்த இடத்துல வருது. அதை யார் தான் உண்டு பண்றாரு, வரவிடுறாரு? கர்த்தர் தானே. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அந்த கப்பலே உடைஞ்சு போயிருமோன்னு எல்லாரும் பயந்துட்டாங்க. அந்த அளவு பெருங்காற்று, பெரிய கொந்தளிப்பு. இதுல பாதிக்கப்பட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கப்பல்ல இருந்தவர்கள் தான். என்ன, அப்போ நம்ம அந்த குடும்பத்துல இருக்கிறவர்கள் தான் இதனால பாதிக்கப்படுகிறோம். ஆனா இந்த இதுக்கு காரணமான அந்த யோனா என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, ஒண்ணுமே தெரியாதவர் போல அயர்ந்த நித்திரை, நார்மலா தூங்கல, நல்ல டீப் ஸ்லீப்புக்கு போயிட்டாரு. சரியா? அயர்ந்த நித்திரை அவர் பண்ணுகிறவராக இருந்தார். அவர் எதை பத்தியும் அவர் கவலைப்படவே இல்லை. ஒண்ணுமே தெரியாதவர் போல, இந்த பிரச்சனைக்கு எது ரீசன்கிறதே தெரியாதவர் போல அவர் இருந்து கொண்டார். நம்மளும் சில வேலைகள்ல நம்ம குடும்பத்துல அவ்வளோ பிரச்சனை வரும், மாறி மாறி ஏதாவது ஒரு பலவீனம் வந்து கொண்டே இருக்கும், மாறி மாறி ஏதோ ஒரு நஷ்டம் வந்து கொண்டே இருக்கும். ஆனா நம்மளுக்கு தெரியும், என்ன ரீசன் தெரியும், நம்மள ஆண்டவர் ஊழியத்துக்கென்று அழைத்தார். சண்டே கிளாஸ்ல போய் பிள்ளைங்களுக்கு சிறு பிள்ளைகள் மத்தியில ஊழியத்தை நிறைவேற்றணும்னு ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. ஆனா நம்ம போகல. அதனாலதான் இந்த பிரச்சனைன்னு நமக்கு தெரியும். ஆனா நம்ம அதை கேர் பண்ணாதபடி, தெரிஞ்சும் தெரியாதவர்களை போல, நம்ம நித்திரை செய்கிறவர்களை போல பாசாங்கு காட்டி கொண்டிருக்கிறோம். தெரியாதவர்களை போல நாம் நடித்து கொண்டிருக்கிறோம். இந்த யோனாவும் பயங்கரமா அயர்ந்த நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார். சரியா? இப்போ இந்த அயர்ந்த நித்திரையை விட்டு இப்ப எழுப்புகிறாங்க, எல்லாரும் எழுப்புறாங்க. இப்படி இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு போடுறாங்க. என்ன, சீட்டு போடும் பொழுது, அதாவது ஏதோ ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல நம்ம தான் அந்த ஆளு, நம்மளாலதான் அந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. சரியா? இப்போ இந்த சீட்டு போடப்பட்டாச்சு. சீட்டு யார் பேருக்கு விழுந்துச்சு? இந்த யோனாவின் பேருக்கு தான் இந்த சீட்டு விழுந்துச்சு. இப்போ இந்த யோனாட்ட கேட்காங்க, யாருப்பா நீ அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இந்த யோனா சொல்றாரு 9வது வசனத்துல, அதற்கு அவன், நான் எபிரேயன்,
சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் அப்படிங்கிறார். பாருங்க, இன்ட்ரோடக்ஷன் பயங்கரமா இருக்கு. என்ன அவர் சொல்றாரு, ஆக்சுவலா ஆண்டோடைய வார்த்தைக்கே அவர் கீழ்ப்படியல. ஆனா இன்ட்ரோடக்ஷன் மட்டும் எப்படி கொடுக்குறாரு, நான் ஆண்டவரிடத்துல பயபக்தியா இருக்கிற ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரியா? அதுக்கப்புறம் அதை ஒத்துக்கொள்கிறார். அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்று அதை அப்படியே சொல்லிருந்தான். சரியா? நான் ஆண்டவருடைய சமூகத்திற்கு விலகி ஓடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரியா? இப்போ நம்மளும் நிறைய டைம்ல இப்படிதான் ஆண்டவர் அழைத்த அழைப்பு தெரியாதவர்களை போல நாம் இருக்கும் பொழுது நம்ம குடும்பத்துல கண்டிப்பா என்ன வரும், பிரச்சனைகள் வரும், பலவீனங்கள் வரலாம், இல்லைன்னா நஷ்டங்கள் கூட வரலான்னு அந்த அழைப்பை அறிந்து நம்ம செய்த தவறை நாம் என்ன பண்ணணும், ஆண்டவரிடத்துல ஒத்துக்கொள்ள வேண்டும்னு நம்ம உணராதபடி, இன்னும் அதை உணராதபடி நாம் இருக்கக்கூடாது. அதை உணர்ந்து கொள்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். இப்போ இந்த யோனாவுக்கு பாருங்க ஒரு சின்ன தண்டனை. என்ன, மீன் வயிற்றுல 3 நாள் இருந்து பிரேயர் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அங்க பிரசங்கம் பண்றதுக்கு நீ பிரேயரை போடு 3 நாள். ஆனா எந்த இடத்துல, மீனின் வயிற்றுல நீ பிரேயரை போடுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் மீனை ஆயத்தப்படுத்தி வச்சாச்சு. சரியா? ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வரும் பொழுதுதான் நம்ம நிறைய விண்ணப்பங்களை ஏறெடுப்போம். இந்த யோனாவும் கூட மீன் வயிற்றுல இருந்துதான் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார். என்ன, பிரச்சனை வந்தால்தான் விண்ணப்பத்துல ஏன் ஏசப்பா, எதுக்கு ஏசப்பா அப்படின்னு நம்ம நிறைய பயங்கர கொஸ்டின் வரும். அப்ப ஆண்டவர் மெதுவா சொல்வாரு, நீ என் ஊழியத்தை செய், நீ என் ஊழியத்தை செய்யாம இருக்கிறதுனாலதான் உனக்கு இப்படி இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் சொல்லிட்டு அப்போ ஆண்டவர் சொல்வார். என்ன, ஆண்டவர் மெதுவா சொல்லும் போதே நம்ம கேட்காம இருந்தோம் அப்படின்னா இப்படிப்பட்ட பல பிரச்சனைகளின் மத்தியில ஆண்டவர் நம்மளை உணர்வடைய செய்வார். ஏன்னா நம்மளுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் வேண்டாம். இப்போ உணர்வடைந்த உடனே ஒரு விடுதலை கிடைக்குது இந்த யோனாவுக்கு. அந்த மீனானது அந்த யோனாவை கரையிலே கக்கினது என்று நாம் பார்க்கிறோம். இப்போ எப்போ நம்ம உணர்ந்து கொள்கிறோமோ அப்போ நமக்கு விடுதலை கிடைக்கும். விடுதலை கிடைச்ச உடனே மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, நீ பிரசங்கி. 3வது அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி. பாருங்க, இப்பவும் ஆண்டவர் என்ன பண்ற, சரி மகன் விடுதலை அடைஞ்சிட்டான், ஓகே ஆண்டவர் நம்மளை விட்டுருவாருன்னு யோனா ஒருவேளை நினைச்சிருந்தாரு என்னமோ தெரியல. மறுபடியும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ போய் பிரசங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் விடுற மாதிரி இல்லை. என்ன, யோனாவை மறுபடியும் இப்ப யோனாவுக்கு மீண்டும் பிரச்சனையில அகப்பட்டு கொள்ளும் அந்த சிந்தை வரல. அதனால இப்போ நல்ல பிள்ளையா போய் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பாருங்க, அந்த 3ஆம் அதிகாரம் 1ல அந்த ஃபுல்லாவே நம்ம வாஸ்தா தெரியும், மாபெரும் எழுப்புதல். சரியா? அந்த நினிவே நகரம் முழுவதுமே ராஜாவுல இருந்து எல்லாரும் மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரிடத்துல தங்களை தாழ்த்துறாங்க. என்ன, தாங்க செஞ்ச பாவத்துக்கு. பாருங்க, ஒரு மனிதனுடைய அந்த ஒரு பிரசங்கம், ஒரு சின்ன பிரசங்கம் தான். என்ன, அவர் என்ன சொல்றாரு, யோனா நகரத்தில் பிரசங்கித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். அவ்வளவுதான் சொல்றதே, அவ்வளவுதான். என்ன, இந்த 1 நாள் பிரசங்கத்துல அந்த ஒரு பகுதி முழுவதுமாக, அந்த நினிவே மக்கள் முழுவதுமாக 20,000 மக்களும் மனம் திரும்பினார்கள். மகா பெரிய எழுப்புதல் வந்தது. இப்படிப்பட்ட எழுப்புதலுக்கு உங்களையும் ஆண்டவர் பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார். அதனால தான் உங்களை ஊழியத்திற்கு அவர் அழைக்கிறார். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடின யோனா மூலம் மாபெரும் எழுப்புதல் உண்டானது. பிரியமானவர்களே, உங்களை வரப்போகும் எழுப்புதலுக்கு ஆண்டவர் பயன்படுத்தணும்னு சித்தம் கொண்டதுனாலதான் இன்றைய தினத்துல ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். எந்த ஒரு பிரச்சனைகளும் நேரிடாததற்கு முன்பே நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்திற்கு நீங்க கீழ்ப்படிங்க. நீங்க கீழ்ப்படியும் பொழுது அந்த எழுப்புதலுக்கு உரியவர்களாக, அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறவர்களாக நீங்களும் இருப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். அன்புள்ள ஏசப்பா, அந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. அப்பா, யோனாவின் மூலமாக நீங்க எவ்வளவு பெரிய எழுப்புதலை நீங்க கட்டளையிட்டுங்க தகப்பனே. இப்பொழுதும்
என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க எழுப்புதலுக்கு தெரிந்து கொண்டபடியால் உமக்கு நன்றி. நீங்க வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. ஆமேன்.